அப்பாடா கனவெல்லாம் கிடையாது. நடக்கிற விஷயம்லாம் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது. சீக்கிரமாகவே வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா கூட, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லோரும் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஏற்கனவே 30,00,000 பணம் அண்ணாமலையோட பணத்தை தூக்கிட்டு வந்து மனோஜ் ஓடினார். திருப்பி அந்த 30,00,000 வந்ததுக்கு பிறகு அதை வீட்டில் கொடுக்காம இப்போ மொத்தத்தையும் கொண்டு போய் வந்து யாரோ ஒரு சீட்டிங் ஆள்கிட்ட கொடுத்து அந்த வீட்டை இழந்துட்டார். ஸோ இப்போ அதனால் வந்து இப்போ அந்த வீட்டை இழந்துட்டாருங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த மனோஜ் விவகாரம் ஃபுல்லாக தெரிய வரப்போகுது. ஸோ போன 30,00,000 இந்த 30,00,000 அப்படின்னு மொத்தமாக 60,00,000 அவர் தொலைச்சிட்டார். இப்போ அவர்கிட்ட வந்து கேட்டால் கையை விரிச்சிடுவார். இப்போ கண்டிப்பாக சந்தோஷி திட்டி அந்த பிஸ்னஸ் ஆச்சு இருக்குன்னு பார்த்தா அந்த பிஸ்னஸும் காலி ஆகிடும். அந்த பிஸ்னஸ் ஆச்சு தான் கடன்லாம் வாங்கி ஒழுங்காக பணத்தை திருப்பி கொடுறா அப்படின்னு கேட்டு இந்த சந்தோஷி ஆள்லாம் வச்சு மிரட்ட செஞ்சார் அப்படின்னா வந்து எப்படியாச்சும் போயிட்டு அந்த பணத்தை எப்படியாவது திருப்பி எங்கேயாவது வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறது, அந்த ஏமாற்றிட்டு போன குரூப்பை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறதுங்களே கதை போயிடும். இந்த மனோஜ் ரோகிணி தப்பு மாட்டினா கூட குடும்பமே சேர்த்து சஃபர் ஆகிற மாதிரி தான் விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டேரெக்டாக ரோகிணியை ஃபுல்லாக வந்து திட்டாமல் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா பணமே அனுப்பாமல் உங்கள் அப்பா பணம் அனுப்புனாருன்னு பொய் சொன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்ப, எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்ப. இதை சொல்லி என்னை நம்ப வேற செஞ்சு அது இல்லாமல் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்களை மறைச்சிருக்கீங்க என்கிட்ட அப்படின்னு இப்போ முதல் தடவையாக விஜயாவுக்கு கம்ப்ளீட்டாக ரோகிணி மேலே நடுவிலே ஒரு தடவை சின்னதாக டவுட் வந்துச்சு. அப்புறம் தான் அவங்க ஜெயில் கதை கொண்டு வந்தாங்க. இப்போ மொத்தமாகவே டவுட் வந்துட போகுது. இவரால் 10 பைசா நமக்கு லாபம் இல்லையோ, இது வரைக்கும் எதுவுமே கொடுக்கலையோ, ஏதோ ஒரு பொய்யா இருக்கே இது எல்லாமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அவங்க இவங்களை வந்து ஃப்ராடுன்னு பார்த்து மிரட்டி அதுவும் வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை ஒழுங்காக நடத்தாமல் இருக்கிறது, ரோகிணி எதுக்கெல்லாம் பயந்தாங்களோ அந்த விஷயம்லாம் நடக்கிறதுன்னு கதை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது? ரோகிணி சிக்குவாங்களா மாட்டாங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.